திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள் ஆழ அமிழ்ந்து விடுவது என்கின்ற ஒரு தந்திரம் உண்டு. எவனொருவன் மனதை ஒருநிலைப்படுத்தி தனக்குள்ள அமிழ்ந்து தான் அற்று போகின்றானோ அவனுக்கு சகல கலைகளும் கைகூடும். ஏன் தெரியுமா? தான் அற்று போகின்ற மனத்திற்கு எது பற்றிய அபிப்பிராயமும் இருக்காது. அது வெள்ளையாக இருக்கும். வெள்ளையான விஷயத்தில் சுற்றுப்புற சூழ்நிலையும் எதிரே வருகின்ற மனிதரின் மனமும் நடை உடை பாவனையும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிவிடும். அது தவிர சூட்சுமமாக பல்வேறு விஷயங்கள் உள்ளுக்குள் பூரிக்கும். அப்படி பூரிக்கின்ற விஷயத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மிக சாதாரணமாக அந்த மனிதர்கள் வெளியிடுவார்கள். உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான தந்திரங்கள் இல்லை. உன்னுள் நீ அமர்வதே மிகப்பெரிய தந்திரம். அப்படி உள்ளுக்குள் அமர்ந்தவனுக்கு என்ன வித்தை எங்கே முளைக்கப் போகின்றது என்பது தெரியும். பூமி எப்பொழுது நடுங்கும் என்பது தெரியும். யாருக்கு எந்த இடத்தில் ருத்ர பூமி விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியும். இவற்றில் எது தெரிந்தாலும் அதை பற்றி அவன் எந்த அபிப்பிராயமும் கொள்வதில்லை. எதை பற்றியாவது அபிப்பிராயம் கொள்ளும் பொழுது அந்த அபிப்பிராயம் கண்ணை தூசு போல் மறைக்கின்றது. அபிப்பிராயத்தின் மீது அபிப்பிராயம் விழுந்து உண்மையை பார்க்க மனது மறந்து போய்விடுகின்றது. தனக்குள் உள்ளவன் அபிப்பிராயங்கள் கொள்வதில்லை. அவன் சுத்தமாக எப்பொழுதும் எந்த கரையுமே இன்றி வெளிச்சமாகவே இருக்கின்றான். வெளிச்சம் அவனுக்கு சகல விஷயத்தையும் காட்டி கொடுத்து விடுகிறது. அருள்மொழி உட்பட எதிரே உள்ள இளைஞர்கள் அனைவரும் பேச்சற்று அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் மேல்தளத்தில் நெல்மணிகளை பெருக்கின்ற சத்தத்தை உற்று கேட்டு கொண்டிருந்தார். முத்து நங்கையும் மழை வராது என்று நினைக்கிறாள். தேவையற்ற வேலை என்று பெருக்குகின்றாள். ஆனால் மாலை நிச்சயம் மழை வரும். இப்போது குளிக்கப் போகலாமா என்று அவர் நிதானமாக கையொன்றி எழுந்திருந்தார். அவருக்கு கைத்தாங்களாக 2-3 பேர் வந்து தூக்கி நிமிர்த்தி விட்டார்கள். கீழே கிடந்த சால்வையை எடுத்து அவர் மீது போர்த்தினர். அவர் கமண்டலத்தையும் தண்டத்தையும் எடுத்து கொண்டார்கள். நீண்ட கழியை கையில் பிடித்து அதை மெல்ல ஊன்றியபடி அவர் வாயில் பக்கம் போனார். வாயிலும் அவரை பார்ப்பதற்கு 10-15 ஆட்கள் வந்திருந்தனர். அவர்கள் சற்று நேரம் தரையை பார்த்து சித்திவிட்டுவிட்டு மெல்ல வாசலை நோக்கி போனார். அருள்மொழி தன்னுடைய உடைவாளை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு மேல் துணியால் உடம்பையும் உடைவாளையும் போர்த்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தார். இன்று காலையில் கரை புரண்டு ஓடும் ஆற்றில் நன்கு நீந்தி குளித்து ஆயிற்று. களிமண்ணால் முகம் முழுவதும் பூசி உலர வைத்து பிறகு மறுபடியும் சுத்தமாய் கழுவிக்கொண்டும் ஆயிற்று. இருப்பினும் வெயில் உச்சிக்கு வந்த வேளை குளிக்கப் போகலாமா என்று குருநாதர் எழுந்திருக்கிறார். மறுபடியும் குளிக்க வேண்டுமா? அல்லது கரையில் நின்று குருநாதரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் போதுமா? அருள்மொழி யோசிக்க துவங்கினான். அவர்கள் அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தனர். அது உடையாளூரில் இருக்கிற கருவூர் தேவர் மாளிகை. மாளிகை என்ற அளவில் கட்டடம்தான் இருக்கிறதே தவிர உள்ளே எந்த சொகுசான பொருட்களும் வருவதற்கு கருவூர் தேவர் அனுமதிக்கவில்லை. கூடம் முழுவதும் தர்பை பாய்கள்தான் பரப்பப்பட்டிருக்கும். காற்று வீசும் ஒரு மூலையில் அவர் தலைக்கு மனைப்பலகை வைத்து காலுக்கு சிறிய அரிசி மூட்டை வைத்து படுத்து கொண்டிருப்பார். அல்லது அரிசி மூட்டையை இடது காலில் அண்ட கொடுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் நகர்ந்தவுடன் அந்த அரிசி மூட்டையில் இருந்த அரிசியை கொட்டி சமையல் செய்து விடுவர். வேறு புதிய அரிசியை நிரப்பி அவர் காலின் கீழ் வைத்து விடுவர். வாசலில் ஒரு தீப்பந்தமும் சமையல் அறையில் ஒரு கை விளக்கும் தவிர வேறு விளக்குகள் அந்த வீட்டில் ஏற்றப்பட மாட்டாது. வாசலில் உள்ள உடையாளூர் மக்கள் அவரை கண்டதும் காலில் விழுந்து நமஸ்கரித்தனர். கருவூர் தேவர் படியை விட்டு இறங்கி மாளிகையின் வெளிப்புறம் போய் நின்று கொண்டார். என்ன வேண்டும் என்பது போல் எல்லோரையும் உற்று பார்த்தார். வாசலில் இருந்தவர்களில் சிலர் தங்கள் உடல்நலை பற்றி பேசினர். ஓயாது இருமல் என்று ஒரு கிழவன் கூற அவன் முதுகை தடவி கொடுத்தார். வயது ஆகிவிட்டதல்லவா, இனி இதை நிறுத்த முடியாது. இதோடு வாழவே பழகிக்கொள். தொண்டை வலிக்கும் போதெல்லாம் சுடுநீர் குடி. முதுகை தடவிக்கொண்டே கருவூர் தேவர் பேச அப்பொழுதும் அந்த கிழவன் வேகமாக இரும ஆரம்பித்தான். இருமி அசைந்ததாலும் அவனுக்கு இருமல் ஆரம்பித்து விடுகிறது. இந்த இருமலுக்கு நடுவே பரிதாபமாகவும் பேசினான். எனக்கு 103 வயது ஆகிவிட்டது. ஆனால் இறக்க முடியவில்லை. இறப்பதற்கு தெரியவில்லை. தற்கொலை பாவம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு சுமூகமான மரணத்தை குருதேவர் தர வேண்டும் என்று கை கூப்பினான். நீ இடங்கை வீரன் அல்லவா? ஒரு வீரனுக்கு சுமூகமான மரணம் எப்போது வரும்? போரில்தானே. எல்லா போர்களிலும் ஜெயித்து வாகை சூடி சோழ தேசத்தை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து விட்டாய். உனக்கு மரணமா பரிசாக தருவது? கவலைப்படாதே. உன்னுடைய இருமல் விரைவில் குணமாக நான் உதவி செய்கிறேன்.
இன்று இரவு மருந்து தயார் செய்து நாளை காலை புகட்டி விடுகிறேன். இப்பொழுது நம் மாளிகை வாசலில் படுத்துக்கொண்டு தூங்கு என்று தலையை தடவினார். அந்த கிழவன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு போனான். 2 பெண்கள் வந்து குசுகுசுப்பாய் அவரிடம் ஏதோ பேசினர். அவர்களுடைய மாதாந்திரம் பற்றி பேசப்படுகிறது அவர்களின் முகபாவத்தில் இருந்து தெரிந்தது. அவர் எந்த சலனமும் இன்றி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரோடு பேசிய 2 பெண்களில் ஒரு பெண்ணிற்குத்தான் மோசமான வயிற்று வலியும் இரத்தப்போக்கும் இருந்தது போல் இருக்கிறது. அவளை சுட்டி காட்டி இன்னொருத்தி பேச பாதிக்கப்பட்டவள் தலை கவிழ்ந்து மெல்ல விசும்பிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு 20 வயதிருக்கும். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல் தெரிந்தாள். திருமணமாகி குழந்தை பெற்ற உடம்பாகவும் பார்ப்பதற்கு தெரிந்தது. கருவூர் தேவர் மெல்ல முணுமுணுக்க அவள் சேலையை நீக்கி அவள் கருவூர் தேவருக்கு தன்னுடைய உடம்பை காட்டினாள். அவர் தன் விரலால் அவள் இருதயத்தை தொட்டு உன்னிப்பாக கவனித்தார். புறங்கையால் மூச்சுக்காற்று எப்படி வருகிறது என்று பார்த்தார். அவளை திரும்பி முதுகை நீவினார். அந்த பெண் தலை குனிந்துதான் நின்றிருந்தாள். தொலைவில் உள்ள ஆண்கள் அனைவரும் கை கட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அவர் மறுபடியும் அவளை தன் பக்கமாக நிமிர்த்தி உள்ளங்கையை மிரித்து அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல, அவள் அடிவயிறு மட்டும் மறைத்த நிலையில் இருக்க உள்ளங்கையை அவள் வயிற்றில் வைத்து கருவூர் தேவர் கண்களை மூடிக்கொண்டார். கைகளின் வழியே ஏதோ ஒரு வித்தை அந்த வயிற்றுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது போல் தொலைவிலிருந்து பார்த்த ஆண்களுக்கு தெரிந்தது. அவள் கிட்டத்தட்ட எந்த கிளர்வியும் எடுத்துக்கொள்ள விடவில்லை. அவள் வெட்கப்படவில்லை. அந்த பெண்ணுக்கும் ஆண்களுக்கும் நடுவே தெய்வம் போன்று குருநாதராக அவர் இருந்தார். அமைதியாய் நடப்பதை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கையை மென்மையான வைத்த பிறகு சட்டென்று வேகமாக நடந்து போய் மணலை அள்ளி கைகளை மணலால் தேய்த்து கொண்டு காவிரி நீரில் இறங்கி நீரை அள்ளி எடுத்து முழங்கை வரையும் கழுவிக்கொண்டு அந்த பெண்ணை கும்பிட்டுவிட்டு குளித்துவிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்ல அந்த பெண் இறங்கி முழங்காலளவு ஜலத்தில் மெல்ல புதர்கள் பக்கம் நடக்கத் துவங்கினாள். அவள் பின்னே காவலுக்கு வந்த மறுபெண்ணும் தொடர்ந்து சென்றாள். அவர்கள் போனதும் கருவூர் தேவரை பின்தொடர்ந்து ஆண்கள் அவரை நெருங்கி வந்து நின்றனர். குளிக்கலாமா? மறுபடி கருவூர் தேவர் கேட்க இந்த முறை சகலரும் இடுப்பு கோவணத்துடன் ஆற்றில் இறங்க ஆரம்பித்தனர். அருள்மொழிப்பட்டனுக்கு மட்டும் காலையில் குளித்தாகிவிட்டதே, மறுபடியும் குளிக்க வேண்டுமா என்ற கேள்வி திரும்பவும் எழ தயங்கி நின்றான். வா, நீயும் குளி. அருள்மொழிப்பட்டனை கருவூர் தேவர் அருகே அழைத்தார். அவன் மேல் துண்டையும் கழட்டி வைத்துவிட்டு உடைவாளை அதன் மீது வைத்துவிட்டு லங்கோடு மீது இடுப்பு துண்டை கட்டி கொண்டு ஆற்றில் இறங்கினான். அந்த பெண்கள் பக்கம் கருவூர் தேவர் பார்த்து கொண்டே இருந்தார். மற்றவர்கள் குளிக்க துவங்க அருள்மொழிப்பட்டன் கருவூர் தேவருக்கு அருகே போய் நின்று அந்த பெண்மணிக்கு என்னாயிற்று என்று பரிவோடு விசாரித்தான். எந்த காரணமுமின்றி கலைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலும் விசாரித்து பார்த்து விட்டேன். அதனுடைய காரணம் எதுவும் தெரியவில்லை. கனிவான புருஷன், இதமான வேலை, அமைதியான சூழ்நிலை, ஆரோக்கியமான உடம்பு, இருப்பினும் கலைந்திருக்கிறது என்றால் இங்கு வேறு ஏதோ நடமாட்டம் இருக்கும் என்று தோன்றுகின்றது. என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. தீய சக்திகள் கிராமத்தில் நடமாடினால் மாதர்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படும், நாய்களுக்கு தூக்கம் கெட்டுவிடும், கோவில் சிலைகள் பின்னமாகும், விளக்குகள் அல்லது யாகத்தீயின் அணையும், நாய்களுக்கு கடும் ஜுரம் ஏற்படும். உடையாளூரில் தீய சக்திகளும் உண்டோ? அருள்மொழிப்பட்டன் கேட்டான். இதுவரை இல்லை, ஆனால் யாரோ ஏவி விட்டிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இன்று இரவு கண்டுபிடித்து விடலாம். கருவூர் தேவர் திரும்பி சிரித்தார். அவன் கைகளை கோர்த்து கொண்டார். ஆற்றில் இறங்கி அவன் கைகளை பிடித்து கொண்டு முழுக்கு போட்டார். கருவூர் தேவர் கையை பிடித்து கொண்டிருந்த அருள்மொழிப்பட்டன் எதேச்சையாக திரும்பி பார்த்த பொழுது அவனுடைய மேலங்கி காற்றுள் உருண்டு கொண்டிருந்தது. இடுப்பு வேட்டி விரிந்து பறந்து எம்பி பறந்து கொண்டிருந்தது. உடைவாள் யாரோ இழுத்தது போல் வெகு தூரம் போய் கிடந்தது. உடைவாளை புரட்டி போடுகிற அளவுக்கு காற்று அடிக்கவில்லையே. அருள்மொழிப்பட்டன் யோசித்தான். சட்டென்று அவனை ஒரு பயம் தாக்கியது. நீரிலிருந்து தலையை உதறி கருவூர் தேவர் மேலே எழுந்தார். போ, உன் வாளை கொண்டு வா என்று உரக்க கட்டளையிட்டார். அருள்மொழிப்பட்டன் வேகமாக கரையை நோக்கி ஓடினான். கருவூர் தேவரை சுற்றியுள்ள ஆட்கள் அனைவரும் நல்ல அனுபவஸ்தர்களாக இருந்தனர். அந்த பெண்ணை ஆற்றில் முழங்கால் ஜலத்தில் நிற்க வைத்து அவளுடைய
இதய துடிப்பை பார்த்து முதுகை திருப்பி நீவி பல இடங்களில் நாடியசுவை கவனித்து உள்ளம் கையால் வயிற்றை தொட்டு கவலையோடு போய்வாய் என்று அவளை அனுப்பிய கருவூர் தேவர் அருள்மொழியின் கையை பற்றி குளித்த பொழுது அங்குள்ள இளைஞர்களே எல்லோரும் சிறிது கூட அசையாமல் இருந்ததை அவன் கவனித்தான். 20 வயது வாலிப்பான பெண் இருப்பில் துண்டோடு நின்றிருந்தாலும் அருகே இருப்பவர்களுக்கு காமம் ஏற்படுவது இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். தானும் சாதாரணமாகவே அந்த பெண்ணை பார்த்ததும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் ஆற்றில் இறங்கிய பிறகு அந்த பெண்ணை பற்றி அந்த இளைஞர்களோ முதியோர்களோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அது தங்கள் வேலையல்ல என்று மௌனமாக இருக்க, அருள்மொழி மட்டும் ஆவல் தாங்காமல் கேள்வி கேட்க அவர் அதற்கு பதில் சொன்னார். அவர் சொன்ன பதிலில் எதேச்சையாய் கரைப்பக்கம் அவர் பார்க்க அவன் வாள் புரண்டு ஓடுவது தெரிந்தது. கைப்பிடித்து கொண்டிருக்கிற கருவூர் தேவரை பார்த்து, துணி என் வாளை புரட்டி கொண்டு ஓடுகிறது என்று கூவ, போய் உன் வாளை பிடி என்று அவரும் கத்தினார். எல்லா இளைஞர்களும் திடுக்கிட்டு எழுந்து திரும்பி கரையை பார்த்தனர். அந்த வாளின் நகர்வு அமானுஷ்யமாகவே இருந்தது. ஒரு துணி புரட்டி அத்தனை கனமுள்ள உடைவாள் நகரவே நகராது. அந்த நகர்வு அதை யாரோ நூலை கட்டி இழுத்து போவது போல் தெரிந்தது. அருள்மொழிப்பட்டன் நீரில் தாவி கொதித்து ஓடினான். ஈரத்தோடு கரையேறினான். ஓடிப்போன வாளின் மீது கையை வைத்தான். வாள் வேறு யாரோ பிடித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. அவன் தொட்டதும் அவன் உள்ளுக்குள்ளிருந்து ஒரு இறைக்கூவல் எழும்பியது. ஹரி என்று வாளை தொட்டவுடன் அவன் கத்தினான். அந்த கத்தலுக்கு பிறகு யாரோ அந்த வாளை கைவிட்டு விட்டு ஓடியது போல தோன்றியது. இது பிரம்மையா, நிஜமா? திரும்பி கரூர் தேவரை பார்த்தான். அவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அவன் துணிகளை உதறி மடித்து வைத்தான். மீண்டும் வாளை துணியின் மீது வைத்தான். கருவூர் தேவர் அங்கிருந்தபடியே அந்த வாளை நோக்கி ஜலத்தை வீசினார். ஒரு பொட்டு ஜலம் வாளின் மீதும் இன்னும் சில துளிகள் அருள்மொழிப்பட்டனின் மீதும் விழுந்தன. கருவூர் தேவர் கிழக்கு பார்த்து நிரும்பிக் கொண்டார். அருள்மொழிப்பட்டன் அவருக்கு அருகே சென்றான். அவர் முங்கி குளிப்பதற்காக கை நீட்டினான். அவர் இப்பொழுது கை கொடுக்கவில்லை. மௌனமாக கிழக்கையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய சடைமுடி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. முங்கி குளித்தால் சடையிலிருந்து நீர் ஒழுகி கொண்டிருந்தது. வெள்ளை விளையர் என்ற தாடியும் மீசையும் நனைந்து கழுத்தோடும் நெஞ்சோடும் ஒட்டி கொண்டிருந்தன. முகம் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. கண்ணில் கூர்மை அதிகமாக இருந்தது. உதடு துடித்தது. வயிறு குழைந்தது. வெறுமே கைகளை தொங்கவிட்டு யாரையோ எதிர்பார்ப்பது போல அவர் அசையாது நின்றார். மறுபடியும் அவரை தொட முயற்சிக்கலாமா என்று அவன் யோசித்த பொழுது கருவூர் தேவரோடு எப்போதும் இருக்கின்ற ஒரு வேளாண் இளைஞன் வேண்டாம் தொடாதே என்பது போல் சைகை காட்டினான். அருள்மொழி அவனுக்கு பணிந்து கருவூர் தேவரையை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். திடீரென்று புதருக்கு அப்பால் வீறிட்ட ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அங்கே கலைப்பது போல ஏதோ சில அசைவுகள் சேர்ந்தன. அந்த இளம்பெண் புதர் மறைவிலிருந்து கரையேறி ஈரத்தில் ஓடி வந்தாள். கருவூர் தேவர் வயிறு தொட்டு ஆசிர்வதித்த அந்த பெண் மிக வேகமாய், மிக பயத்தோடு, அதிக ஆத்திரத்தோடு அவரை நோக்கி பாய்ந்து வந்தாள். அவள் உடம்பில் ஒரு அங்குலம் கூட துணி இல்லை. ஓடி வருகின்ற அந்த பெண்ணை பார்த்து இளைஞர்களும் அருள்மொழியும் திகைத்து போனர். அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் நீரில் இறங்கினார். முழங்கால் நீரில் நின்று கொண்டு கருவூர் தேவரை பார்த்து கோரமாக பற்களை காட்டினாள். விழிகள் தெரித்து விடுவதைப் போல அவரை உறுத்து பார்த்தாள். உருமினாள். வாயிலிருந்து எச்சில் நுரை பொங்கி வழிந்தது. உடம்பு நடுங்கியது. நரம்புகள் புடைத்தன. கழுத்து முறுக்கி தவித்தது. வயிறு குழைந்து குழைந்து முறுக்கியது. அவள் கை விரல்கள் கிழித்து விடுவது போல் அவரை நோக்கி நீண்டன. கருவூர் தேவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மெதுவாய் நிதானமாய் தாக்க வருபவர் போல் நீரில் நடந்து வர அவரை நெருங்கி இன்னும் அவரை தொட முடியும் என்கின்ற நேரத்தில் அவர் பலத்த ஹூங்காரமிட சட்டென்று பின்னால் சாய்ந்தாள். தலை மட்டுமே தெரியும்படி ஆற்றுக்குள் விழுந்தாள். தேவர் அவளை பார்த்து சுட்டு விரலை நீட்டி குத்தி விடுவது போல் சுட்டிக்காட்ட அவள் தவித்தாள். ஆற்று ஜலத்தை எடுத்து சொட்டென்று அவள் முகத்தில் எடுக்க அவள் கதறினாள். உடம்பை முறுக்கினாள். போ என்று கத்த அவள் பலமுறை ஆற்றில் சுழன்று சுழன்று புரண்டாள். போ என்று மறுபடி அவள் கத்த அவள் தளர்ந்தாள். உருண்டாள். மெல்ல ஆற்றில் மிதந்தாள். புதரிலிருந்து இன்னொரு பெண் முகமெல்லாம் நகக்கீரல்களோடு தள்ளாடி ஓடிவர பின்னால் இருக்கும் வேளாள இளைஞனும் சொடுக்குப்பொடி போட்டு கருவூர் தேவர் அழைத்து மிதைக்கின்ற அந்த பெண்ணை தூக்கி அமர வைக்கச் சொன்னார். அவன் தாவி ஓடிப்போய் அவளுடைய கை தூக்கி நீரில் உட்கார வைத்தான். எழுந்து
கழுத்து வரை நீரில் அவள் உட்கார்ந்தாள். அவள் உடம்பு நீரில் மறைந்திருந்தது. அருள்மொழி கரையேற்று கருவூர் தேவர் கட்டளையிட்டார். அருள்மொழி கரையேறினான். கருவூர் தேவர் அவளுக்கு அருகே போய் தன் காலை உயர்த்தி அவள் தலையை மிதித்தார். நீருக்குள் அழுத்தினார். எட்டி உதைத்தார். அவளை பிடித்து கொண்டிருந்த வேளாள இளைஞனுக்கு பின்னுக்கு போக அவள் மறுபடியும் புரண்டு விழுந்தாள். மீண்டும் மிதந்தாள். பிடி என்று அவர் சொல்ல மறுபடியும் அந்த இளைஞன் அவளை தூக்கி தண்ணீருக்குள் உட்கார வைத்தான். முகமெல்லாம் குயிலாய் உள்ள துணைக்க வந்த பெண் அருகே வர அவளிடம் துணியை எடுத்து வரச் சொல்லி அவள் உடம்பில் சுற்றி இளைஞனை தூக்கச் சொல்லி அவளை கரையில் போட்டார்கள். துணைக்கு வந்த பெண்ணும் வேறு சிலரும் அவளை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு சென்றனர். கருவூர் தேவரும் அருள்மொழியும் மட்டும் ஆற்றில் இருந்தனர். அருள்மொழி, என் கையை பிடித்துக்கொள். கருவூர் தேவர் கையை நீட்ட தன்னுடைய வலது கையால் அவருடைய இடது கையை அருள்மொழி பட்டன் பிடித்து கொண்டான். கருவூர் தேவர் பலமுறை காவிரியில் முங்கி முங்கி எழுந்தார். ஒரு நீத்தார் கடனுக்கு முங்குவதைப் போல அவர் முக்கிய வேகம் இருந்தது. எழுந்து தலையை சிலுப்பி நின்றார். அருள்மொழியை பார்த்தாள். அருள்மொழி அவரிடம் பேச பயந்தான். ஆனால் என்ன நடந்தது என்கின்ற கேட்கின்ற ஆவல் அவன் தொண்டைக்குழிக்குள் சுழியிட்டது. அவனுடைய ஆவலை தேவர் புரிந்து கொண்டார். சிரித்தார். பைசாசத்தை அனுப்புகிறார்கள். உடையாளில் உள்ள கருவூர் தேவரை தாக்க வெகு தூரத்திலிருந்து பிசாசுகளை அனுப்புகிறார்கள். சோழ தேசத்தை வேறு எந்த விதமாகவும் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. எனவே தந்திரமும் மந்திரமும் செய்கிறார்கள். இந்த கருவூர் தேவர் இருக்கும் வரை ஒரு பைசாசமும் இங்கே நுழைய முடியாது, நுழைய விடமாட்டேன் என்று காவிரியை கருவூர் தேவர் உள்ளம் கையால் அடித்துவிட்டு கரையேறினார். அருள்மொழிப்பட்டன் கலவரமும் வியப்புமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தான். நீ முங்கி குழி, நான் உனக்காக கரையில் காத்திருக்கின்றேன். அவர் கரையில் இருக்க அருள்மொழிப்பட்டர் உடைவாளை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். கிழக்கு பார்த்தபடியே அருள்மொழி முங்கி குளித்து கரையேறினான். ராஜராஜா, என் செல்வமே, தமிழ் மண்ணின் தனிப்பெரும் குணக்குன்றே, உனக்கு துணை நான் இருக்கிறேனடா. நீ கோவில் கட்டு, மாபெரும் மலை போல கோவில் கட்டு. உனக்கு துணையாய் இந்த தேவன் இருப்பான். உரத்து பேசினார். கருவூர் தேவர் என்ன சொல்லுகிறார் என்று அருள்மொழிக்கு விளங்கவில்லை. அவர் பேசியது எதுவும் அவனுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் எங்கோ இருக்கின்ற ராஜராஜருக்கு தெரிந்தது. ஆற்றில் மாட்டு வண்டி கவிழ்ந்ததும் தூங்கிக் கொண்டிருந்த தேவரடியார் இளம்பெண்கள் பயந்து விழித்து அலறி என்னவெல்லாம் செய்தார்கள் என்றும் ராஜராஜை நடித்து காட்ட பஞ்சவன் மாதேவியும் ராஜராஜ சோழரும் அந்த கட்டிடத்திற்குள்ளிருந்த சில அதிகாரிகளும் செடிப்பெண்களும் வாய்விட்டு சிரித்து அந்த நாடகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். நல்ல உணவுக்கு பிறகு வெற்றிலை கிளிமடிப்பாய் பஞ்சவன் மாதேவி மன்னரிடம் கொடுக்க, மூன்றாவது வெற்றிலையை வாயில் வைத்து பஞ்சவன் மாதேவியை பார்த்து கண் சிமிட்டி, உனக்கு இன்னொரு தோழி கிடைத்து விட்டாள் என்று நினைக்கின்றேன். நீ இந்த ராஜராஜியை இனி நீ விடமாட்டாய், உன்னுடனேயே தங்க வைத்துக் கொள்ளுவாய் இல்லையா என்று கேட்டார். பஞ்சவன் மாதேவி என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்கு முன், அப்படி செய்ய வேண்டாம், இவளை தஞ்சைக்கு அனுப்பிவிடு. அவளுக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கின்றன. மற்ற ஊர்களில் இருந்து வரும் தேவரடியார்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை ஒரு குழுவாக்கி ஒழுங்காக செயல்பட வைக்கின்ற பொறுப்பை நான் இவளிடம் கொடுக்கப் போகின்றேன். ஊரில் உள்ள கெட்டிக்காரர்களை எல்லாம் அரண்மனையிலேயே தங்க வைத்து கொண்டால்தான் தேசத்தினுடைய செயல்பாடுகள் சரியாக வராது. இந்த பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இவளுடைய புத்திசாலித்தனத்தை நம் அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு மட்டும் கேட்கின்ற குரலில் ராஜராஜர் பேசினார். மன்னர் வெற்றிலையை வாயில் அதக்கி கொண்டு சாறு உமிழ்ந்து வேறு ஏதோ சொல்ல முற்படுகிற போது பளிச்சென்று வெற்றிலை சாக்கு மூக்குக்கு எதிரியது. மூக்கு காரமாக சாறு எகிற வேகத்தில் வைத்திருந்த அத்தனை வெற்றிலை சாக்கும் பளிச்சென்று வெளியில் வந்து விழுந்தன. மன்னர் எழுந்து நின்று லேசாக தள்ளாடினார். பஞ்சவன் மாதேவி தாவி பிடித்து கொள்ள உறுதியாக நின்றார். ராஜராஜருக்கு வயிறு இறைச்சலிட்டது. இப்பொழுது காரம் இறைப்பைக்கு போயிற்று. ஏதோ சங்கடம் செய்தது. மூக்கு எரிந்தது. கண்களில் இருந்து நீர் பொங்கியது. காதுகளில் இறைச்சல் கேட்டது. சட்டென்று உடம்புக்குள் மிகப்பெரிய மாறுதல் நடப்பதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உணர்ந்தார். வயிற்றுக்குள் போன சாறு இறைப்பையில் தங்கியிருந்த உணவை கிளறி எகிர வைத்து வேகமாக அவரை பின்பக்கம் நகர்ந்தார். இடக்கை பக்கம் இறங்கினார். தூணை பிடித்து கொண்டு இடக்கை பக்கம் ஓரமிருந்த செடிகளுக்கு அருகே நின்றார். மன்னர் உண்ட உணவை வாயில் எடுக்கப் போகிறார் என்று அங்குள்ள பெண்களுக்கு தெரிந்துவிட்டது. நீர் சொம்புக்கு ஒருவரும், முகம் துடைக்கு துணிக்காக ஒருவரும்,
உட்காருகின்ற ஆசனத்துக்காக ஒருவரும் வைத்தியருக்கு ஒருவருமாக ஓடினர். பெண்கள் ஓடுவதை பார்த்து வாசலில் இருந்த மெய்க்காவல் படையினர் பரபரப்பாயினர். உள்ளே பாய்ந்து வந்து மன்னரை சுற்றி நின்று கொண்டனர். இரைப்பைக்கும் தொண்டை குழிக்கும் நடுவே உணவு சிக்கிக்கொண்டு மன்னர் மூச்சு விடுவதை திணறடித்து கொண்டிருந்தது. மன்னரை தவிர்த்து பெரும் குரலில் சிறும, எடுத்து விடுங்கள், வெளியே எடுத்து விடுங்கள் என்று பஞ்சவன் மாதேவி கூவினார். மன்னரை சற்று குனை வைத்து முதுகில் படபடவென்று அடித்தார். மெய்க்காவல் படையினர் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுத்து நிறுத்த முயற்சி செய்த பொழுது மன்னரே கை தூக்கி படையை நிறுத்திவிட்டார். ராஜராஜன் முதுகில் பஞ்சவன் மாதேவி வேகமாக படபடவென்று தட்டியதால் இரைப்பையில் மீதமிருந்த காற்று எழும்பி உணவை தள்ளி கொண்டு தொண்டை வரை வந்து காரத்தை கக்கியது. மன்னர் முகம் சுளித்தார், தவித்தார். முழு பலத்தோடு தொண்டைக்குள் ஏறிய உணவை செருமி வெளியே துப்பினார். மீதமிருக்கின்ற உணவு வகைகளும் வேகமாக வெளியேற்றப்பட்டன. மன்னருடைய காதுகளை பஞ்சவன் மாதேவி அழித்து பிடித்து கொள்ள மற்ற பெண்கள் முதுகை நீவிவிட நீர் சொம்போடு ஒரு பெண் தயாராக இருக்க கால் நாழிகையில் மன்னர் ஆசுவாசமடைந்து அந்த மாளிகையின் கூடத்திற்கு திரும்பினார். கட்டிலில் சாய்ந்து கொண்டார். மைக்காவல் படையினர் மன்னர் வாயில் எடுத்த உணவை குச்சியால் கிளறி ஆராய்ச்சி செய்ய துவங்கினர். சமையல் செய்த பெண்ணையும் ஆணையும் நெருங்கத் துவங்கினர். அரசியாரை தவிர வேறு எந்த பெண்களும் இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூச்சல் போட்டார்கள். எல்லோரையும் கூடத்துக்கு அப்பால் உள்ள அறைகளில் நிற்க வைத்தார்கள். மன்னரால் எதையும் தடுக்க முடியவில்லை, எதையும் பேசவும் முடியவில்லை. மௌனமாக தனக்குள்ளேயே என்ன நடந்தது என்று யோசித்து கொண்டே இருந்தார். ஏன் இப்படி ஆயிற்று? உடலில் ஏதேனும் தவறா? உங்கள் உடம்பில் ஏதேனும் சிரமமா? பஞ்சவன் மாதேவி கிட்டத்தட்ட மன்னரிடம் ஆதூரத்துடன் கேட்க மன்னர் இல்லை என்று தலையசைத்தார். உள்ளே ஏதோ ஒரு கட்டளை வந்து விட்டது. உள்ளுக்குள் ஒரு செய்தி தோன்றியது. வரும் 3 நாட்களுக்கும் வெறும் நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கச் சொல்லி உத்தரவும் வந்தது. எதற்காக உபவாசம்? வேலைகள் அதிகம் இருக்கும் பொழுது நீங்கள் உபவாசம் இருந்தால் எப்படி செய்ய முடியும்? பஞ்சவன் மாதேவி கவலையோடு கேட்டாள். என் உடல்நிலையை சீர் செய்ய இந்த உபவாசம் தேவைப்படுகிறது. யாரோ அடுத்த 3 நாட்களுக்கு உணவு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். வயிற்றில் இருந்த உணவையும் பிடுங்கி வெளியே எறிந்து விட்டார்கள். யார் அது? பஞ்சவன் மாதேவி சற்று கோபத்தோடு கேட்டார். மன்னர் யோசித்தார். யார் அது என்று எவருக்கும் தெரியவில்லை. கண் மூடிக்கொண்டார். மீண்டும் கண் திறந்து மல்லாந்தபடியே விட்டத்தை பார்த்தார். மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். கருவூர் தேவரின் உருவம் கண்முன் தோன்றியது. அப்பனே, சொன்னதை செய் என்று குரல் கேட்டது. கருவூர் தேவர் ராஜராஜரை அப்பன் என்றுதான் அழைப்பார். கருவூர் தேவரை ராஜராஜர் ஐயா என்று அழைக்க அவர் ராஜராஜரை அப்பன் என்று கூப்பிடுவது வழக்கமாக இருந்தது. அதே குரலில் ஒரு உத்தரவு ராஜராஜரின் உள்ளுக்குள்ளும் தோன்றியது. காரணம் கேட்க வேண்டாம். அடுத்த 3 நாளும் நீர் மட்டும் அருந்தி எங்கேனும் சென்று அமர்ந்து உபவாசம் இரு. இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்து விடு என்று உத்தரவு வந்தது. சரி என்று ராஜராஜ சோழர் வாய்விட்டு கருவூர் தேவருக்கு பதிலளித்தார். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தஞ்சையை நோக்கி கிளம்புகின்றோம் என்று கட்டளையும் இட்டார். மெய்க்காவல் படையினர் பரபரப்பானார்கள். பஞ்சவன் மாதேவி வியப்போடு ராஜராஜை பார்த்து கொண்டிருந்தார். சேனாதிபதி பிரம்மராயர் எங்கே? மன்னர் எழுந்து முகத்தை துடைத்து கொண்டு கேட்டார். அவர் குடந்தையை நோக்கி உதவியாளரோடு போயிருக்கிறார். பதில் வந்தது. ஆகா, எனக்கு முன்பே அவருக்கு செய்தி வந்து விட்டதா? அவருக்கும் தோன்றிவிட்டதா? பிரம்மராயர்தான் என்று மனம் விட்டு பாராட்டினார். பிரம்மராயர் கருவூர் தேவரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெகு எளிதில் அவர் புரிந்து கொண்டார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை, என்ன செய்கிறீர்கள் என்றும் தெரியவில்லை. தயவுசெய்து எனக்கு விளக்கமாக சொல்லிவிட்டு செய்யக்கூடாதா? எல்லாவற்றையும் ஏன் மறைமுகமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் கூட இருப்பவர்களை கூட தவிக்க விடுகிறீர்கள்? பஞ்சவன் மாதேவி சற்று உரக்க கோபத்தோடு கேட்க மன்னர் அவளை பார்த்து சிரித்தார். எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் சொல்லி கொண்டே இருக்க முடியாது தேவி. சில சமயம் உனக்கு சந்தேகங்கள் எழும்போது கூட மௌனமாக இருந்து விடுவது நல்லது. நீயும் நானும் அந்தரங்கமாக இருக்கும்போது கேட்பது நல்லது. உனக்கு சொல்லாமல் உனக்கு தெரியாமல் நான் எதுவுமே செய்வதில்லை. இப்பொழுது சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்குமல்லவா? ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? உனக்கு அவசரம். திடீர் என்று சந்தேகம் வேறு வந்துவிடுகிறது. இந்த அவசர போக்கை தயவு செய்து குறைத்துக்கொள். என் பொருட்டு எதற்காகவும் பதற்றம் அடையாதே. மற்ற விஷயங்களில்
திறமையாகவும் நிதானமாகவும் இருக்கின்ற நீ எனக்கு ஏதேனும் குறை கண்டால், எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்று தெரிந்தால் கடும் பதட்டத்துக்கு ஆளாகி விடுகிறாய். இது உனக்கும் உதவாது, எனக்கும் உதவாது. தயவு செய்து புரிந்து கொள். ராஜராஜனின் இந்த பேச்சு ஒரு கட்டளையைப் போல சற்று கடுமையாக இருக்கவே பஞ்சவன் மாதேவி திகைத்து போய் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். வெட்கமடைந்தார், சோகமானார், சரி என்று தலையசைத்தார். அவர் கண்களில் நீர் தேங்கியது. வழக்கமாய் பஞ்சவன் மாதேவியை உடனடியாக சமாதானம் செய்யும் மன்னர் எதுவுமே சொல்லாமல் நகர்ந்து வேறு அறைக்கு போய் அங்குள்ள வரைபடங்களை எடுத்து அடுக்குவதற்கு ஆட்களை ஏவினார். வரைபடங்கள் பெட்டியில் போட்டு மூடப்பட்டவுடன் சட்டென்று திரும்பி, எங்கே அந்த பெண் ராஜராஜி என்று உரக்க கேட்டார். மைக்காவலர்கள் பரபரத்தனர். ராஜராஜி மன்னரின் எதிரே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள். உன்னை சார்ந்த மற்ற பெண்களுடன் எவ்வளவு விரைவில் தஞ்சை சேர முடியுமோ அவ்வளவு விரைவில் தஞ்சைக்கு வந்து சேர்ந்துவிடு. பழமரநேரியிலிருந்து 2 அதிகாரிகள் உங்களுக்கு கூடவே வந்து வழியில் சகல ஏற்பாடுகளையும் செய்வார்கள். இன்னும் 2 ஆறுகளை தாண்ட வேண்டி இருப்பதால் இந்த வரைபடங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். கவனமாக தஞ்சை வந்து சேர் என்று கட்டளையிட்டுவிட்டு அறையை விட்டு வெளியே நகர்ந்தார். வாசலுக்கு போனார். மெய்க்காவல் படையினர் அவரை சூழ்ந்து கொண்டு வணக்கம் செய்தனர். தோட்டத்தில் இறங்க பழமரநேரி அதிகாரிகள் வந்து கை கூப்பினர். மடமடவென்று பலருக்கும் பல உத்தரவுகளை ராஜராஜர் பிறப்பித்தார். மன்னர் எத்தனை வெற்றிலை சாப்பிட்டார்? சேடிப்பெண்ணை மெய்க்காவல் படையினர் கேட்க, 3வது வெற்றிலையை சாப்பிடுகிற பொழுது எகிரிவிட்டது. இது முதல் வெற்றிலை, இது 2ஆம் வெற்றிலை என்று ஒரு சேடிப்பெண் சொன்னாள். அரைத்து மெல்லப்பட்ட வெற்றிலையின் சக்கையை பூச்சியால் பிரட்டினர்கள். கருப்பு நிறத்தில் ஒரு சிறு வேர்க்கடலை வடிவத்தில் பல்லால் அரைக்கப்படாத ஒரு பொருள் அதில் இருந்தது. ஒரு மெய்க்காவல் வீரன் வாழைச்சருகை கொண்டு வந்து அதை எடுத்து மடித்து வைத்து கொண்டான். அந்த இடத்தை தண்ணீர் ஊற்றி கழுவச் சொன்னான். மெய்க்காவல் படையினர் மன்னர் வாயில் எடுத்ததை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னவென்று தெரியாமல் ஓயமாட்டோம் என்பது போல் கடுகடுப்பாயிருந்தார்கள். அடுத்த 3 நாள் உபவாசம் என்று மன்னர் சொல்லுகிறார். அப்படியானால் அவரை பார்க்க எவருக்கும் அனுமதியில்லை என்று சொல்லிவிடு. அரசர் வற்புறுத்தினால் ஒழிய எவரையும் உள்ளே அனுமதிப்பதற்கில்லை. பஞ்சவன் மாதேவி மட்டுமே இதற்கு விதிவிலக்கு என்று உத்தரவிட்டனர். மன்னர் குதிரை ஏற வேண்டாம், தேரில் ஏறி கொள்ளட்டும், தேரை ஆயத்தப்படுத்து என்று இன்னொரு கட்டளையும் பிறப்பித்தார்கள். பழமரநேரி அதிகாரியிடம் பேசிவிட்டு திரும்பிய பொழுது மன்னருக்கு அருகே தேர் வந்து நின்றது. ஏன் என்பது போல் மெய்க்காவல் படையை அவர் பார்க்க, அப்படித்தான் என்று மெய்க்காவல் படையினர் சைகை செய்தனர். மன்னர் மறுப்பு எதுவும் பேசாமல் தேரில் ஏறி அமர்ந்தார். திரும்பி பஞ்சவன் மாதேவியை பார்த்தார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவர் அருகே வந்து நின்று கொண்ட தேவியும் அமர்ந்து கொண்டார். தேர் நகர்ந்தது. மாளிகை மெய்க்காவல் படையினர் விரைவாக காலி செய்தனர். வெளியில் இருந்த அந்த தேவரடியார் பெண்கள் வயலுக்கு போனார்கள். பழமநேரி அதிகாரிகள் மற்ற பெண்களை கூட்டிக் கொண்டு வர குதிரையில் விரைந்தனர். அந்த மாளிகையின் சமையல் ஆளும் காவல்காரனும் கொல்லைப்புறத்தில் கைகட்டி நின்றிருந்தனர். மெய்க்காவல் படையினர் 3 ஆட்கள் மாளிகையை சுற்றி வர, அதில் தலைவனை போல் தெரிந்த ஒருவன் மற்ற இருவரையும் பார்த்து, இந்த சமையல்காரனையும் வேலைக்காரனையும் விசாரித்துவிட்டு வாருங்கள், இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தான். கொல்லையில் நின்று விசாரிப்பதா அல்லது வாசலுக்கு போவதா? மன்னர் கிளம்பிக் கொண்டிருக்கிறார். எனவே வாசலுக்கு போவதே நல்லது என்று யோசித்த மெய்க்காவல் படையினர் இருவரும் வாசலுக்கு வாருங்கள் என்று கட்டளையிட்டு வாசலுக்கு விரைந்தனர். சமையல்காரன் முன்னே நகர்ந்தான். சமையல்காரனுக்கு உதவியாக இருந்த வேலைக்காரன் இடுப்பில் இருந்து சிறிய பெட்டியை எடுத்து அதிலிருந்த வஸ்துவை புதர் மறைவில் கொட்டினான். கருப்பாய் வேர்க்கடலை அளவுக்கு 4 உருண்டைகள் அதில் இருந்தன. அந்த உருண்டைகள் செடியின் வேர்களில் விழுந்தன. அந்த வேலைக்காரன் செடிகளை வேடிக்கை பார்த்தான். இன்னும் 2 நாளில் இந்த செடிகள் முற்றிலும் கருகிவிடும் என்று அவனுக்கு நன்கு தெரியும். வாசலில் தேர் நகர மன்னனின் மெய்கீர்த்தி சொல்லப்பட்டது. முன்னும் பின்னும் மெய்க்காவல் வீரர்கள் புடைசூழ, மற்ற தாதிகள் வேறு தேர்களில் ஏறிக்கொள்ள சற்று விரைவாகவே அந்த படை தஞ்சையை நோக்கி பயணப்பட்டது. மெய்க்காவல் படைத்தலைவனை அருகே அழைத்து ராஜராஜர் அவன் தோளில் கை வைத்தார். சேனாதிபதி பிரம்மராயருக்கு நான் தஞ்சாவூருக்கு நகர்ந்து விட்டதாக செய்தி தெரிவித்து விடுங்கள். விரைவில், மிக விரைவாய் அவரை நோக்கி ஆள் அனுப்பி வையுங்கள். அப்படியே செய்கிறேன் அரசே. மெய்க்காவல் படைத்தலைவன் தலை வணங்கினான். குதிரையை நகர்த்தி கொண்டான். யாருக்கோ கட்டளையும் இட்டான். ஒரு குதிரை வீரன் நகர்ந்து குழந்தையை நோக்கி தலைதெறிக்க பறப்பதை மன்னரும் பஞ்சவன் மாதேவியும் பார்த்தனர். பிரம்மராயர் எதற்கு இப்பொழுது குழந்தைக்கு போயிருக்கிறார்? பஞ்சவன் மாதேவி மன்னரை பார்த்து கேட்டார். கருவூர் தேவரை சந்திக்க. மன்னர் ஒற்றை வரியில் பதில் சொன்னார். நம்மிடம் சொல்லவே இல்லையே. அவசியமில்லை.
அவசரம் என்னும் பொழுது சில சமயம் அவர் என் உத்தரவை எதிர்பார்க்காது தன்னிச்சையால் செயற்படலாம். கருவூர் தேவரை அப்படி அவசரமாக பார்க்கும்படி என்ன நேர்ந்தது? பஞ்சவன் மாதேவி கேள்வி கேட்டாள். ராஜராஜர் அதற்கு பதில் சொல்லவில்லை. மறுமுறையும் பஞ்சவன் மாதேவி அதே கேள்வியை கேட்ட பொழுதும் அரசர் பதில் சொல்லவில்லை. கேள்விக்கு பதில் சொல்லாத கணவர்களை பெண்களுக்கு பிடிக்காது. பஞ்சவன் மாதேவி முகத்தை திருப்பிக் கொண்டாள். தான் எத்தனை கெட்டிக்காரர் என்று நினைத்து கொண்டாலும் இந்த அரசியல் விஷயங்களாலும் முழுமையான ஆளுமை தனக்கு இன்னும் வரவில்லை என்று அவள் வருத்தப்பட்டார். எப்படி வரவழைத்துக் கொள்வது என்று யோசிக்க துவங்கினார். சட்டென்று பிரம்மராயர் நகர்ந்ததுதான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சிந்தித்தார். மன்னரிடம் கூட சொல்லாமல் பிரம்மராயர் குழந்தையை நோக்கி போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரம்மராயை சோழ தேசத்தில் எவருமே கட்டுப்படுத்த முடியாதா? யாருமே அவரை அறிய முடியாதா? மன்னர் கூட பிரம்மராயர் விஷயத்தில் ஏன் மெத்தனமாக இருக்கிறார் என்று புரியவில்லை. பிரம்மராயர் என்ன செய்கிறார் என்று பார்க்க யாரையாவது நியமித்து விட வேண்டும். பஞ்சவன் மாதேவி முடிவு செய்து கொண்டார். பயணம் தொடர்ந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.